Hi, welcome to YouTuber Ulagam channel. நம்ம இப்ப எங்க இருக்கோமா மும்பைல வந்து பரையல்ங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கதான் வந்து 30 அடி 40 அடி சிலைகள் எல்லாம் செய்வாங்க. விநாயகர் சதுர்த்தியோட வைப்ல தான் நம்ம இருக்கோம். இங்க வந்து 10 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சிலையெல்லாம் எடுத்துட்டு போக. நம்ம இப்ப வந்து இந்த சிலைகள் எல்லாம் பண்றது, எடுத்துட்டு போற சிலைகள், பண்ற சிலைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு மும்பைல. நீங்க பாருங்க எவ்வளவு அழகழகான விநாயகர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு. இதுதான் அந்த கம்பெனியோட பெயரு. எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ல செஞ்சு கொடுப்பாங்க. இங்க பாருங்க இதெல்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் எடுத்துட்டு போகல. ஆனா இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட சிலை வந்து ரொம்ப 40 அடி 30 அடி சிலையெல்லாம் இன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சிவாஜி மகாராஜாவோட விநாயகர் வெளியே போயிட்டு இருந்தது, நம்ம அதெல்லாம் இப்ப பார்த்தோம். இன்னும் சிலைகள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் எடுத்துட்டு போவாங்க, அதுக்கு முன்னையும் எடுத்துட்டு போவாங்க. பெருசு எடுத்துட்டு போறது அன்னைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஏன்னா சூழ்நிலை மாறிடும். ஏன்னா அன்னைக்கு வந்து நிறைய கணபதி நிறைய விநாயகர் போறதுனால அந்த பெரிய பெரிய கணபதி எடுத்துட்டு போறது 40 ஃபீட் 50 ஃபீட் கணபதி எல்லாம் எடுத்துட்டு போறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிரும். முன்னாடியே எடுத்துட்டு போயிருவாங்க. அதெல்லாம் 10 நாள் முன்னாடியே எடுத்துட்டு போயிருவாங்க. சின்னதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்துட்டு போவாங்க. வாங்க உங்களுக்கு நான் பிரம்மாண்டமான சிலைகள் எல்லாம் காட்டுறேன். இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் கலர் பினிஷிங் ஆகல, இன்னும் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி கணபதி காட்டுறேன். இப்ப பாருங்க ஒரு திருப்பதி கணபதி உங்களுக்கு காட்டுறேன். இவர் பேரு தான் வந்து தகுடு மகாராஜ். இங்க வந்து ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லிதான் நம்ம சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ் தகுடு மகாராஜ், இவரு திருப்பதி கணபதி, பாகுபலி கணபதி. இங்க வந்து ஒவ்வொரு கணபதியும் இந்த மும்பைக்கே ராஜான்னு ஒரு கணபதி இருக்கு. அதுதாங்க இந்த மும்பைல பெரிய கணபதி. மும்பையோட ராஜா அவர் இருக்கிற 11 நாளுமே இங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நம்ம கண்டிப்பா அவரையும் நம்ம பார்க்க போவோம். வாங்க இப்ப இருக்கிற கணபதியும் என்ன செஞ்சுட்டு இருக்கிற கணபதியும் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் எல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டோன் எல்லாம் நம்ம முருகர் கணபதிங்க, நம்ம தமிழ்நாட்டு முருகர் கணபதி வந்து நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது. தாயே என்ன இது? எனக்கும்
செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. நம்ம அங்கதான் இப்ப விநாயகர் ஒரு விநாயகரா வெளியே வந்துட்டு இருக்காரு. நம்ம அதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். வாங்க நம்ம பார்க்கலாம். சாமி வருது வழிய விடுங்கடா. புது இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, விநாயகரை நம்ம சுற்றி சுற்றி பார்த்ததுனால நம்மளும் ரொம்ப தலை சுற்றி வந்து உக்காந்து இருக்கிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு. ரொம்ப க்ரௌடு, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க உக்காந்துருக்கோம். ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்லான்னு சொல்லி உக்காந்துருக்கோம். வாங்க என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இது பெயர் வந்து உசல் வடை. அந்த சென்னெல்லாம் போட்டு அதுக்கு நடுவில் வந்து பொட்டேட்டோ வடை வச்சு இருப்பாங்க. பொட்டேட்டோ மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், உருளைக்கிழங்கு வடை, அதில் சென்னா குழம்பு, அப்புறம் 2 பன் பாவு. சென்னா குழம்புனா உசுல், அது சுண்டல் குழம்பு. அதில் வந்து வடை போட்டு அதில் ஊற வச்சு டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா, இல்லை நான் கொஞ்சம் ராங் ஆகிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை தூவணும். நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழம் கொஞ்சம் புளிஞ்சி விட்டு அதுக்கப்புறம் அந்த பாவை எடுத்து நல்லா அதில் டிப் பண்ணி வாயில் வச்சு அவ்வளோ ஒரு பெரிய டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் எங்கேயாவது கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. நாம் வந்து இப்போ வந்து விநாயகர் வீட்டிலலாம் வைப்பாங்க இல்லையா, அங்கே வந்து டெக்கரேஷன் சாமானெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்குது, தாதர்னு ஒரு இடத்துல. நம்ம வந்து இப்போ அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன சாமானை கிடைக்குது, எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எப்படியெல்லாம் வாங்குறாங்க, அது நம்ம பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா தாதர் பஜார் தான். இங்கே தான் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எல்லா அலங்கார பொருட்கள் எல்லாம் இங்கே தான் விற்கும். இங்கே வெறும் சாமியோட பொருட்கள் மட்டும் இல்லை, எல்லா பொருட்களும் ட்ரெஸ்ஸுலேருந்து எடுத்து செப்பல் வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும். A to Z இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் நமக்கு. இங்கே நிறையா மால்ஸ் இருக்குது, நிறையா வெளியே இப்படி ஃபுட்பாத்லலாம் வச்சு விற்பாங்க. நிறையா இடம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிங்ஸ் இருக்குது. நல்ல வெரைட்டி டிசைனில் நல்ல ஏரிங்ஸ் இருக்குது. நல்லா சேலைக்கு மேட்ச் பண்ணுற, ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுற ஏரிங்ஸ் எல்லாம் இருக்குது. வெறும் 100 rupees தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குது. வாங்க அடுத்தது முன்னாடி போய் பார்க்கலாம் என்னென்ன கிடைக்குதுன்னு. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து முக்கியமாக ஒரு லேடிஸுங்களுக்காக தான் முக்கியமான பெரிய மார்க்கெட்டு. ட்ரெஸ் பீஸு பாருங்கள், எவ்வளோ அழகழகான ட்ரெஸ்ஸு, டாப்பு எல்லாமே இங்கே கிடைக்கும். நிறையா வெரைட்டி, நிறையா கலர்ஸ்லலாம் இங்கே டாப்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. விலையும் நல்ல மலிவாக தான் கிடைக்கும். நல்ல டாப்ஸ் இருக்குது பாருங்கள். காலேஜ் வேர்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபுல் மேட்டு, இது க்ரீன் கலரில் நம்ம வந்து டெக்கரேஷன் வீட்டுக்கு பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு கலர்ஸாக இருக்குது நிறையா. அது உங்களுக்கே பார்த்தா தெரியும். நிறையா கலர்ஸ் பாருங்கள், ரெட்டு, எல்லோ, ரோஸு, அப்படி நம்ம இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஒன்றா எல்லாம் பார்த்து செய்ய அவ்வளோ நமக்கு பொறுமை இல்லை, அவ்வளோ நமக்கு டைம் இல்லை அப்படின்னா அதுக்கும் கவலையே பட தேவையில்லை. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டோர் இருக்குது. அடிஷன் அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரெடிமேடாகவே தெர்மாக்கோலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நிறையா ரெடிமேடாகவே சின்ன மண்டபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. நாம் விநாயகரை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சா போதும்,
போதும். நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு விநாயகரை கொண்டு வந்து உட்கார வச்சா போதும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்களே எல்லாம் டோட்டலாக பண்ணி வச்சுருக்காங்க. இது 2000 3000 4000 இப்படி 5000 6000 7000 9000 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு டிசைன் பொறுத்து ஒவ்வொரு மண்டபத்தோட விலை. நீங்கள் பார்த்துட்டு வாங்க எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு லக்ஷ்மி சாமி வடிவத்தில் வந்து இந்த மண்டபம் செஞ்சுருக்காங்க. சின்ன மண்டபம். அதோட விலை வந்து 9000ன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம். ஆனால் ரொம்ப 9000க்கு வர்த்தாக தான் இருந்தது. நம்மளால் இவ்வளோலாம் வந்து உட்காந்து பொறுமையாக செய்ய முடியாது. அதனால் இப்படியெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 4000 2000 அப்படியெல்லாம் இருக்குது, வாங்கிக்கலாம். இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. தர்மாக்கோல்லே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நிறையா இருக்குது. நம்ம இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும். நம்ம இது அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு விநாயகரை கொண்டு வந்து அதுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அப்படியே அழகாக இருக்கும். லைட் செட்டிங்லேருந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க நம்ம இன்னும் அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, இதெல்லாம் தோரன். இதெல்லாம் வந்து அந்த மண்டபத்தில் தொங்க விடுற தோரன். இங்கே வந்து எல்லா வகையான லைட்ஸு கிடைக்கும் நமக்கு. 3D லுக்கு அப்படி அந்த மாதிரி நிறையா டிஜே லைட்டு அந்த மாதிரி எல்லா லைட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா தோரன்ஸ் கிடைக்கும். இது தானே இல்லைங்க, அனைத்து பொருளும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் விநாயகர் வீட்டில் வைக்கிறதா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போய் நம்மளுக்கும் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நம்மளே ஒன்றா பார்த்து அழகாக இந்த ஃப்ளவர்ஸ் அங்கே செட் பண்ணி இங்கே செட் பண்ணி இந்த விநாயகரை கொண்டு வந்து வைக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது பாருங்கள், பிளேட்டெல்லாம் இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் விநாயகர் முன்னாடி ஃப்ரூட்ஸ் வைக்க பிளேட்லாம் இருக்குது. எவ்வளோ கோல்டன் கலரில் எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ரெடிமேடாக வாங்கினாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வாங்கிட்டு போனாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளே யோசித்து அது எல்லாம் டெக்கரேட் பண்ணும்போது அது பார்க்கும்போது நமக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், எல்லா துணி வகையும் கிடைக்கும். நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் போடுறதுக்கு எல்லா துணி வகையும் கிடைக்கும். விநாயகர் பின்னாடி பேக்ரவுண்டுக்கு நல்ல கலர்ஸ் துணிகள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. துணியெல்லாம் எல்லாமே கிடைக்குங்க. போதும், நம்ம கையில் பணம் இருந்தால் நம்ம எல்லாமே வாங்கலாம். எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வாங்கிட்டு போய் நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். அழகாக பண்ணி விநாயகரை உட்கார வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 11 நாள் மும்பையில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த தாதர் மார்க்கெட் 1 மணி 2 மணி வரைக்கும் கூட இந்த விநாயகர் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த மார்க்கெட்டு ரொம்ப நேரம் சாலுவாக இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கும். எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம். இந்த 11 நாளும் இந்த ஃபெஸ்டிவல் இங்கே வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்கும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பெரிய பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள்லாம் பண்ணுறதெல்லாம் போய் பார்த்தோம். அங்கே அதுக்கு எப்படி ஸ்டோன் ஒர்க்கு கொடுக்குறாங்க, எப்படி பெயிண்டிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து ரசித்தோம். ஒவ்வொரு விநாயகர் 40 அடி 30 அடி விநாயகர் வெளியே போனதை நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் அதை கொண்டு போனாங்க, கேர் பண்ணி கொண்டு போனாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நம்ம தாதர் பஜாருக்கு வந்தோம். இங்கே எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு அலங்கார பொருள் எல்லாமே பார்த்தோம். லைட்ஸ்லேருந்து ஃப்ளவர் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த 1 மாதம் வந்து பூரா வந்து விநாயகர் சதுர்த்தியோட வைப்பில் தான் நம்ம இருக்க போகிறோம். இங்கே வந்து 1 மாதம் ஃபுல்லாக விநாயகருக்கு கொண்டாட்ட கோலாகலமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் எங்கே இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து மும்பையில் விசிட் பண்ணி இங்கே பாருங்கள். விநாயகர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோ நான் போடணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிடுங்க.